ஸ்ரீ அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த உலகத்தில் மிக உயர்ந்தவர் யார்? கடவுள், இறைவன், காடு தான். ஏன்னா இவ்வுலகத்தில் உயர்ந்த கர்ம காரியங்களை செய்யக்கூடியவர்களை தான் உயர்ந்தவர்கள்னு சொல்லுவோம். அந்த நபர்களைத்தான் ஸ்ரீன்னு சொல்லுவோம். இறைவனை டபுள் ஸ்ரீ போட்டும் சொல்லலாம், ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லலாம். சரி, அப்ப நம்ம இடங்கள்ல நிறைய பேருக்கு ஸ்ரீ ஸ்ரீன்னு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெயர் வைக்கிறாங்கள. அப்ப அவங்க உயர்ந்த குணம் கொள்கைகள் கொண்டவர்கள், உயர்ந்த மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். உடல் சரீர தேக உணர்வுல வந்துட்டாலே உயர்ந்த கர்மங்களை நாம் செய்ய முடியாது. எல்லோரும் நல்லா இருக்கணும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் தான் உயர்ந்த மனிதர்கள், மனிதர். அந்த கொள்கை இறைவன் பரமாத்மா கடவுள் மட்டும்தான் கொண்டிருக்கிறார். வெவ்வேறு மதங்கள் வெவ்வேறு விதமா பெயர் சொன்னாலும் அந்த ஒரே இறைவன் தான் இவ்வுலகில் மிக உயர்ந்தவர். சரியா? அப்போ அவரை மட்டும்தான் ஸ்ரீன்னு நம்ம சொல்ல முடியும். அதற்கான விஷயங்கள் நமக்கு ப்ராப்பரா தெரியாட்டாலும் கூட இந்த வீடியோ மூலமாக ஸ்ரீ என்கிற அந்த அர்த்தம் உயர்ந்தவர், அவர் அந்த இறைவன் ஒருவர் தான். எல்லாருக்கும் நன்மை செய்யணும் என்கிற எண்ணம் கொண்டவர். அந்த எண்ணத்திற்கு தான் ஸ்ரீ என்கிற பெயர் அர்த்தம் பொருந்தும். அவர் இறைவன் ஒருவர் மட்டும்.